ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். ரசகுல்லா எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இந்த ரசகுல்லா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கும். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்க கடையில விற்கிற மாதிரியே சூப்பரான ரசகுல்லா வீட்லயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க். நீங்க மாட்டுப்பால் கூட எடுத்துக்கலாம். ஸோ பால் நல்லா பாயில் ஆன அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ½ லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி பாலை நல்லா கலக்கி விடுங்க. அப்ப பால் திரிய ஆரம்பிச்சிடும். பால் திரிஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத் இருந்ததுன்னா நீங்க அதுல கூட வடிகட்டிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம அலசிக்கலாம். ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு இதை நல்லா அலசிக்கலாம். ஏன்னா இதுல புளிப்பு இருக்கும் நம்ம லெமன் ஊத்துறதுனால. ஸோ இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு தண்ணிலாம் இல்லாம நல்லா நம்ம வந்து இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டி தண்ணிலாம் இல்லாம எடுத்துக்கோங்க. அவ்வளவு தண்ணியில எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. இப்ப நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த பன்னீர் கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமா பேக்கிங் சோடா போட்டு நல்லா இதை நம்ம பிசையலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான ரசகுல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கை அழுத்தம் கொடுத்து நல்லா உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். அப்பதான் நல்லா சாஃப்டான ரசகுல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அதுல 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து கலக்கி விடலாம். நல்லா கரைஞ்ச அப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நீங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சப்பா நம்ம செஞ்சு வச்சிருக்க ரசகுல்லாவை ஒன்று ஒன்றா நம்ம இதில் போட்டுக்கலாம். ரசகுல்லா போட்டுட்டு நம்ம இது நல்லா வந்து கொதிக்கணும். நம்ம போட்டிருக்க சைஸை விட டபுள் மடங்கா வந்து ரசகுல்லா வந்து பெருசாகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட சைஸை விட டபுள் மடங்கா பெருசாகி வரணும். ஸோ அவ்வளோதான், ரசகுல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரான ரசகுல்லா நம்ம வீட்லயே செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.